என்ற இலக்கை எட்டி பிடிப்பாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. என்ன தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. சில நிமிடங்களுக்கு முன்பு வரைக்கும் 100ஆக இருந்த தாவேக்காவுடைய எண்ணிக்கை இப்ப 105 உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் திமுகவுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருது. 52 இடங்கள் அவங்க முன்னிலை பெற்று வராங்க. அதிமுகவுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு, 77 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ திமுகவிலிருந்து அதிக அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துறது தாவேக்கா தலைவர் விஜய் தான். அவர் யாருடைய வாக்குகள் அதிக அளவுக்கு பிரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில திமுகவுக்கு அவருடைய வாக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில இப்ப அந்த எண்ணிக்கை 76 அப்படின்னு ரீட்டைன் ஆகுது. கூடுதல் இடங்கள் பெறவில்லை என்றாலும் கூட, ஒரு இடங்களில் கூடுதல் முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு எண்ணிக்கை குறைவு அப்படின்றது ஏறக்குறைய 100 இடங்களுக்கு மேலாக திமுக கூட்டணி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது. ஸோ இந்த அத்தனை எண்ணிக்கையும் தாவேக்காவுக்கு போயிருக்கு. முதல் முறையாக தேர்தல் களம் கண்டிருக்கூடிய தாவேக்கா 106 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. இன்னும் 12 இடங்கள்ல முன்னிலை பெற்றால் தனி பெரும்பான்மையோடு தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திரு அக்னீஸ்வரன், தற்போது தனி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா தாவேக்காவுக்கு? அதிமுக 76 இடங்கள் பழைய எண்ணிக்கையை அது மீண்டும் தக்க வைக்கிறாங்களா? இல்லை, இந்த பழைய எண்ணிக்கை புதிய எண்ணிக்கை இல்லை சார். 13 சுற்றுக்கள் நிறைவடையும் போதுதான் அது தனிப்பெரும்பான்மையா அல்லது தொங்கு சட்டமன்றமா அல்லது இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளிடையே மாற்றங்கள் ஏதாவது வருமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆளுகிற கட்சி திமுகவின் மீது அதிருப்தி அதிகமாக இருந்திருக்கு என்பதைத்தான் இந்த கள நிலவரம் காட்டுது. ஓகே, இந்த எண்ணிக்கையை பார்க்கலாம். இப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த நாசர், தற்போதைய அமைச்சர் நாசர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் என்ன கிட்டத்தட்ட தாவேக்கா வேட்பாளரை விட 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னணியை சந்திச்சிருக்காரு. அதே போல தற்போது குன்னம் தொகுதியின் நிலவரத்தையும் பார்க்கலாம். நாசர் கிட்டத்தட்ட 12,348 வாக்குகள் அவர் பெற்றிருக்காரு. அதே போல ரமேஷ்குமார் தாவேக்கா வேட்பாளர் கிட்டத்தட்ட 20,526 வாக்குகளை பெற்றிருக்காரு. இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 8,178. ஸோ ஒரு அமைச்சருக்கு எதிராக முதல் முறையாக தேர்தல் களம் காணக்கூடிய தாவேக்கா வேட்பாளர் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காரு. குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பவர் 15,156 வாக்குகளை பெற்றிருக்காரு. விசில் சின்னத்தில் சார்பாக போட்டியிட்ட ரேவதி முத்தமிழ் செல்வன் 8,320 வாக்குகள் பெற்றிருக்காரு. சரணி அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் 7,099 வாக்குகளை பெற்றிருக்காரு. வாக்கு வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 6,836 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் சிவசங்கர் தற்போது முன்னிலையில் இருக்காரு. ஸோ இந்த எண்ணிக்கையின் அடிப்படையை பார்க்கும்போது பாரபட்சம் இல்லாமல் குறிப்பாக அமைச்சர் திமுகவுடைய நன்கு அறியப்பட்ட முகங்கள் கூட ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. லால்குடி தொகுதி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டெஸ்ட் நடந்த இடம். ஏன்னா அதிமுக வேட்பாளராக லீமா ரோஸ் களம் கண்டாங்க. இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக கடந்த முறை அவங்க முக்கிய நிர்வாகியாக இருந்தாங்க. அங்கேருந்து விலகி அப்போ அவங்க அதிமுகவில் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக தான் அதிமுகவில் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே அவங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு தற்போது முன்னிலை நிலவரம் அப்படின்றதற்கு அதே தொகுதியில் கூப்பா கிருஷ்ணன் அவர் 7,085 வாக்குகளை பெற்றிருக்காரு. விசில் சின்னத்தில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. திமுக சார்பாக போட்டியிட்ட பாரிவள்ளல் 7,700